பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜஃபார் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ட்ரெயினை இப்ப பலோச் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற பொறுப்பாளர்கள் ஹைஜாக் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ஹாஸ்டேஜஸ், அதாவது பிணைக்கைதிகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு நிறைய டிமாண்ட் வைக்கிறாங்க. நீங்க இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நாங்க இந்த ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுவோம், இல்லைன்னா எல்லாரையுமே நாங்க இங்கே சுட்டு கொன்றுவோம் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க. இதனால பாகிஸ்தான் மட்டும் இல்லாம உலக நாடுகள், உலகம் எங்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தான்ல எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதுலயும் பாத்தீங்கன்னா மென்மேலும் இந்த மாதிரியான நிகழ்வுகள், இந்த மாதிரியான ஹைஜாக் அட்டாக்ஸ் எல்லாம் நடக்கிறத பார்த்தா பாகிஸ்தானோட செக்யூரிட்டி மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த பலோச் லிபரேஷன் ஆர்மி அந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்றதுக்கான காரணம் என்ன, ஏன் அவங்க ட்ரெயினை ஹைஜாக் பண்ணாங்க, கவர்மெண்ட்டுக்கு வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்கலாம். இது நம்ம ஜிகே பைட்ஸ், நான் உங்க ஜிகே. பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா கொட்டா அப்படிங்கிற இடத்துல இருந்து பெஷாவர் அப்படிங்கிற ரூட்டுக்கு ஒரு ட்ரெயின் போகுது. இந்த ட்ரெயின் ரூட் பாத்தீங்கன்னா கடந்த 1.5 மாதங்களாவே இயங்காம தான் இருந்துச்சு. காரணம், அந்த இடத்துல நிறையவே செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்கு, நிறைய பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு, அட்டாக், செக்யூரிட்டி அட்டாக், டெரரிஸ்ட் அட்டாக் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. கடந்த 1.5 மாதங்களா அந்த ரூட்ல எந்த விதமான ஒரு ட்ரெயினுமே போகல. கடந்த ஒரு வாரமா தான் பாத்தீங்கன்னா அந்த ரூட்ல இப்ப ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு. அப்படி போற ட்ரெயின் தான் ஜஃபார் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் கரெக்டா பாத்தீங்கன்னா மசாஃப் அப்படிங்கிற இந்த இடத்துல, அதாவது அந்த கொட்டா அப்படிங்கிற இடத்துல இருந்து பெஷாவர் அப்படிங்கிற ரூட்ல கரெக்டா ஒரு மிடில் ஒரு டனல், அதாவது மலைப்பகுதி, மலையிலலாம் பாத்தீங்கன்னா தாண்டி தான் போற மாதிரி ட்ரெயின் ரூட் இருக்கு. சோ அப்படி இருக்கப்போ இந்த நடுவுல பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிடுறாங்க. எப்படின்னா, அந்த பலோச் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்தவங்க ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெயினுடைய டிரைவர், அதாவது லோகோ பைலட்டை சுட்டு கொன்றாங்க. அதுக்கப்புறமா அந்த தண்டவாளம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாதை, அதை பாம்பு வச்சு அந்த தண்டவாளத்தை தகர்த்துறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ட்ரெயினால அந்த இடத்த விட்டு மூவ் ஆகவே முடியாது. இந்த மாதிரி சமயத்துல இந்த பலோச் லிபரேஷன் ஆர்மி அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடியது பேசஞ்சர்ஸ் மட்டும் இல்ல, பாகிஸ்தான் மிலிட்ரி போர்சஸும் கூட. ஏன்னா பாகிஸ்தான் மிலிட்ரி போர்சஸ் எல்லாருமே அப்பதான் லீவுக்காக அவங்க அந்த ட்ரெயின்ல ஆர்மி பேஸ்ல இருந்து ஊருக்காக போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆர்மி, அவங்க ஆர்மியே உள்ள இருக்கனால இந்த பாகிஸ்தான் ஆர்மிக்கும் இந்த பலோச் லிபரேஷன் ஆர்மிக்கும் இடையில ஒரு பயங்கரமான தாக்குதல் ஏற்படுது. ஒரு கன் ஃபைட்டே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். கன் ஃபைட் நடக்குது. என்னதான் பாகிஸ்தான் ஆர்மி அதுக்கு எகென்ஸ்டா அவங்க சண்டை போட்டாலும் ஒரு கட்டத்துல இந்த பலோச் லிபரேஷன் ஆர்மி அவங்களை கட்டுப்படுத்தி ட்ரெயினை ஃபுல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்படி இருக்க பாத்தீங்கன்னா அந்த பலோச் லிபரேஷன் ஆர்மி முதல்ல பெண்களையும் குழந்தைகளையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய நார்மல் பேசஞ்சர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட அந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா 400ல இருந்து 450 பேர் பயணம் செய்யறாங்க அப்படிங்கிறது கோட்டா ரயில்வே ஸ்டேஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட். அதுல இந்த பெண்கள், குழந்தைகள், அது போக நார்மல் லோக்கல் பேசஞ்சர்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் மிலிட்ரி போர்சஸ், பாகிஸ்தானுடைய ஆர்மி இதுல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மிலிட்ரி ஆபீசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள மட்டும் பிணை கைதிகளா இந்த பலோச் லிபரேஷன் ஆர்மி பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அவங்கள பிடிச்சு வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு டிமாண்ட் வைக்கிறாங்க. என்ன டிமாண்ட் அப்படின்னா, எங்களுடைய பலோச் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்த அரசியல்வாதிகள், எங்களுடைய ஆர்மியை சேர்ந்த நபர்களை நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த இனத்துல அந்த குரூப்ல இருந்து நிறைய பேர் ரீசெண்ட் டைம்ஸ்ல காணாம போயிருக்காங்களா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி தான் கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் இருக்கு. ஸோ அதனால அவங்க எல்லாத்தையுமே நீங்க ரிலீஸ் பண்ணணும், அப்பதான் நாங்க இந்த ஹாஸ்டேஜஸை நாங்க ரிலீஸ் பண்ணுவோம், இல்லைன்னா இவங்க எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம், அதாவது கண்டிப்பா கொன்றுவோம் அப்படிங்கிற ஒரு மிரட்டலை விட்டுருக்காங்க. பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களோட மீட்பு பண்ணி மிகவும் தீவிரமா போயிட்டு இருக்கு, கண்டிப்பா எங்களால அந்த பிணை கைதிகளை மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாகிஸ்தான் மிலிட்ரி போர்சஸை வச்சு அவங்களை மீட்கிற பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மிலிட்ரி போர்சஸ்லயும் உயிரிழப்புகள் ஏற்படுது. அதே மாதிரி பலோச் லிபரேஷன் ஆர்மிலையும் உயிரிழப்புகள் ஏற்படுது. இந்த நிலைமையில இந்த மீட்பு பணியானது போய்கிட்டு இருக்கு கவர்மெண்ட்டுக்கு, பாகிஸ்தான் மிலிட்ரி போர்சஸ்க்கும் இந்த பலோச் லிபரேஷன் ஆர்மிலையும். இதுல இந்த பலோச் லிபரேஷன் ஆர்மி யார்? இவங்க பலோச் அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த பலோச் லிபரேஷன் ஆர்மி. சோ அவங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்லயே ஒரு மிகவும் போரஸ்டான ஒரு ப்ராவின்ஸ் சொல்லலாம். அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசிக்கான ஒரு ஃபுட், கிளாத், ஷெல்டர், நமக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான 3 முக்கியமான விஷயமே, சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடும், போடுறதுக்கு நல்ல துணியும், இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு வேணும். அந்த ஒரு பேசிக்கான நீட் கூட இல்லாம இங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனா அது ரொம்ப போரான ப்ராவின்ஸ் அப்படின்னா அங்க ஒண்ணுமே இல்லையா, அங்க எந்த ஒரு வெல்த்துமே இல்லையானா கிடையாது. தங்க சுரங்கமே அங்கதாங்க இருக்கு. அந்த பலோச் மாகாணத்துல தான் தங்க சுரங்கம் இருக்கு. பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய தங்க சுரங்கமே அங்கதான் இருக்கு.
தங்கம் மட்டும் இல்லாம காப்பர் சுரங்கமும் அங்கதான் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா சைனாவோட ஃபேக்டரி, அங்க சைனாவோட கம்பெனிஸ் வந்து அங்க உட்கார்ந்து குத்தகைக்கு எடுத்து அங்க இருக்கக்கூடிய தங்கத்தையும் காப்பரையும் சுரண்டி அவங்க நாட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க வித் பாகிஸ்தான் கவர்மெண்டோட பர்மிஷனோட. அவ்வளவு ஒரு செல்வம் மிக்க ஒரு தங்க விளையிற பூமியில மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மக்களை ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்துது. மக்களால அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. ஒரு கட்டத்துல அந்த கோபம் தான் ஒரு புரட்சியா மாறி அங்க இருக்க மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த பலோச் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு மிலிட்டரி குரூப் உருவாக்குறாங்க. அதுதான் இந்த பலோச் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு கிளர்ச்சியாளர்களுக்கான இந்த குரூப். அவங்க பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்களோட டார்கெட் பாத்தீங்கன்னா என்னைக்குமே சாதாரண மக்கள் கிடையாது. அவங்க எப்பவுமே பாகிஸ்தானோட கவர்மெண்ட்டையும் இல்ல பாகிஸ்தானுடைய மிலிட்டரியில இருக்கக்கூடிய ஆட்களை மட்டும்தான் குறி வச்சு அவங்க தாக்குறாங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா கடந்த நவம்பர்ல 4 மாசம் முன்னாடி ஒரு சூசைட் பிளாஸ்ட் நடந்திருக்கு அதே கொட்டா ரயில்வே ஸ்டேஷன்ல. அதாவது ஒரு மனித வெடிகுண்டு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒருத்தர் போயிட்டு சூசைட் பிளாஸ்ட் அவரோட உடம்புல பாம்லாம் கட்டிக்கிட்டு அங்க போய் நின்று பிளாஸ்ட் நடந்திருக்கு. அதனால கிட்டத்தட்ட 26க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்திருக்காங்க, உயிரிழப்பே ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த BLA அப்படிங்கிற இந்த பலோச் லிபரேஷன் ஆர்மி நிறைய அட்டாக்ஸை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா கவர்மெண்டே கொஞ்ச நாளைக்கு அந்த ட்ரெயின் ரூட்டையே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்படி இருக்க நிலைமையில மக்கள் தரப்புல அவங்க சொல்றது அவங்களோட நியாயம் கரெக்டா இருந்தாலும் எங்களுக்கு போதுமான ஒரு பேசிக்கான வசதியே கிடைக்கல. ஆனா பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து இப்ப சைனால இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு இங்க இருக்கக்கூடிய தங்கத்தையும் காப்பரையும் வாரி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. பிளஸ் இன்னொரு குற்றம் என்னன்னா, இந்தியாவை பாகிஸ்தானி பிரிக்கிறப்ப இந்த பலோச் மாகாணத்தை சேர்ந்த மக்கள் வந்து எங்களுக்கு ஒரு தனி மாகாணம் வேணும், எங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும், நாங்க பாகிஸ்தான் கூடவும் இருக்க மாட்டோம், இந்தியா கூடவும் இருக்க மாட்டோம், எங்களுக்கு ஒரு தனி ஆட்சி தனி உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா பாகிஸ்தான் அதை எப்பவும் போல ரிஜெக்ட் பண்ணிட்டு கம்பல் பண்ணி அந்த பலோச் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டை வந்து பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியா இணைச்சுக்கிறாங்க. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட குணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா எங்களுக்கு தனி நாடு வேணும், தனி மாகாணம் வேணும், எங்களுடைய மாகாணத்தை எங்களுடைய நாட்டை எங்களுடைய இடத்த பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய வெல்த் வளங்கள் தங்கம் காப்பர் இது மாதிரி போன வளங்களை வேற நாட்டுக்கு வாரி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இவங்க அந்த ஒரு கோபத்திலையும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு போராட்ட குணத்தினாலதான் இப்ப இவ்வளவு பெரிய ட்ரெயின் ஹைஜாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பலோச் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற அந்த மக்கள் அவங்களுடைய கருத்துக்கள் நியாயமானதாகவும் இருந்தாலும் இந்த மாதிரி ஹைஜாக் பண்ணி மக்களை பிடிச்சி வைக்கிறது, இந்த மாதிரி பிளாஸ்ட் நடத்துறது, அட்டாக் நடத்துறது என்னைக்குமே சரியானது கிடையாது. ஸோ நம்ம எப்பவுமே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நான் வயலன்ஸ் அகிம்சா தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே நியாயமானதுதான். பட் அதை வந்து அவங்க போராட்டமா எந்த ஒரு வயலன்ஸும் இல்லாம நான் வயலண்டா போராடி வாங்குறது நல்ல கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு இவ்வளவு ஏமாற்றங்கள், அதாவது அவங்க நாட்டுல தங்கம் காப்பர்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கிடைக்கல. அப்படி இருக்கக்கூடிய அவங்க இந்த கோபத்தினால இந்த மாதிரி ஹைஜாக் பண்றது அட்டாக் பண்றது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணணும், அவங்களோட கோரிக்கையை பாகிஸ்தான் கவர்மெண்ட் நிறைவேற்றும் நினைக்கிறீங்களா? அப்படி நிறைவேற்றுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ட்ரெயின் ஹைஜாக்ல இப்ப கவர்மெண்ட் அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸை மீட்கிற பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அதை பத்தின அப்டேட்டை ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்ப பாகிஸ்தான்ல போயிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி இஷ்யூ. ஸோ பாகிஸ்தானோட செக்யூரிட்டி மீண்டும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலைமையில நீங்க பாகிஸ்தானோட செக்யூரிட்டி பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் செக்யூர்டான கண்ட்ரி தான் நீங்க இன்னமும் நம்புறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் அஃபேர்ஸோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ற வரைக்கும் இது நம்ம ஜிகே பைட்ஸ். நான் உங்க ஜிகே.